எதிரிங்க இவங்க 2 பேருடைய கழுத்துலயும் ஏதோ ஒரு வித்தியாசமான வளையத்தை மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அது என்ன வளையங்கிற சீரியஸ்னஸே புரியாம அவனுங்க ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்து எதுவுமே ஆகலையே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவனுங்க அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் ஆயிட்டு அதுக்குள்ள ஏதேதோ சக்கரங்கள்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அப்ப சடனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஷார்ப்பான பிளேடு வெளியில வந்து பயங்கர ஸ்பீடா சுத்திக்கிட்டே அவங்கள நோக்கி வருது. அவங்க 2 பேரும் அதை பார்த்து பயங்கரமா பயந்து போய் பக்கத்துல இருந்த சோள கதிர்களுக்குள்ள பூந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அவங்களை விடுற மாதிரியே தெரியல. அந்த சோள கதிர்கள் எல்லாம் அப்படியே வெட்டி சாச்சிக்கிட்டு அவங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு போகுது. இதுல இன்னும் ஆபத்தான விஷயம் என்னன்னா, அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய அந்த வளையத்துல டிராக்கிங் டிவைஸ் இருக்கு போல. அதனால அந்த பிளேடு இவங்க எங்க போனாலும் அவங்க பின்னாலேயே கரெக்டா துரத்திக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அதோட வேகம் ரொம்பவே அதிகமா இருக்குது. இவங்களும் இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல இவங்களுடைய பாடி டயர்ட் ஆகி அதுகிட்ட மாட்டிப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல பிரிஞ்சு ஓடி போய் அதை கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பறக்கக்கூடிய பிளேடு இவங்களை விட ஸ்மார்ட்டா இருக்குது. அதுவுமே 2 லேயரா பிரிஞ்சு தனித்தனியா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஆளா துரத்த ஆரம்பிக்குது. அதனால இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்ல. இடையில வேற ஒரு பெரிய பள்ளம் வந்துருது. இப்ப அந்த பிளேடும் அவங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப அவங்க அந்த பள்ளத்துல குதிக்கலனா அவங்க கழுத்து வெட்டப்பட்டு அவங்க சாக வேண்டியதுதான். அதனால அவங்க எதுவுமே யோசிக்காம அப்படியே எகிரி அந்த பள்ளத்துல குதிச்சிடுறாங்க. பின்னால துரத்திக்கிட்டு வந்த அந்த 2 சக்கரங்களும் ஒன்னோட ஒண்ணு மோதி அப்படியே வெடிச்சு சதறிடுது. கடைசியில இவங்க 2 பேருக்கும் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவங்க குதிச்ச இடத்துல சேருதான் இருந்திருக்கும். அதனால இவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இவங்க உயிர் பிழைச்சிட்டு இருப்பாங்க.